ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இந்த தக்காளி தொக்கு தோசைக்கு, இட்லிக்கு, ரொட்டிக்கு, வெள்ளை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தக்காளி விலை ரொம்ப கம்மிங்க. 50 ரூபாய்க்கு 3 கிலோ கிடைக்குதுங்க. இந்த டைமில் இந்த மாதிரி தக்காளி தொக்கெல்லாம் செஞ்சு வச்சுக்கலாங்க. 1/2 கிலோ தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கலாங்க. அதை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிக்கலாங்க. தக்காளி அதிகமாக சாப்பிட்றதுனால நம்மளோட தோல் ஆரோக்கியத்திற்கு அதிகமாக உதவுதுங்க. தக்காளியை நல்லா கழுவிட்டோங்க. இப்போ அதில் உள்ள தண்ணியை வடிச்சுக்கலாங்க. இப்போ கழுவுன தக்காளியை ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சிக்கலாங்க. இந்த மாதிரி தக்காளியை நல்லா கழுவி தொடச்சி செய்யும்போது தக்காளி தொக்கு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்குங்க. தக்காளியை கட் பண்ணிக்கலாங்க. எப்போதுமே தக்காளியை கட் பண்ணும்போது தக்காளியோட இந்த பீஸை கட் பண்ணி கீழே போட்டுறணுங்க. ஏன்னா அந்த பகுதியை சேர்க்கும்போது கண்டிப்பாக கல்லீரலில் ப்ராப்ளம் வருங்க. தக்காளியில் தண்ணீர், மாவுச்சத்து, புரதம், நார்ச்சத்து, கொழுப்பு, தாதுக்கள், வைட்டமின்கள் எல்லாமே அதிகமாக இருக்குதுங்க. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் உள்ள இந்த தக்காளி தொக்கை வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலெண்ணெய் 4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு லைட்டாக வெடிக்கும் போது 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. அரை கிலோ தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடனே வருங்க. தக்காளி சிகப்பு நிறத்தில் இருப்பதற்கு காரணம் தக்காளியில் இருக்கும் லைக்கோபின் தாங்க. தக்காளியில் தண்ணீர் 95% இருக்குதுங்க. மாவுச்சத்து 3.5 கிராம், புரதம் 0.9 கிராம், சர்க்கரை 2.6 கிராம், நார்ச்சத்து 1.2 கிராம், கொழுப்பு 0.2 கிராம் இருக்குதுங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளியில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க. தக்காளியை நல்லா வணக்கி விடும்போது தக்காளியை நல்லா தண்ணி விட்டு வருங்க. உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வருங்க. இப்போ கோயம்புத்தூரில் 50 ரூபாய்க்கு 3 கிலோ தக்காளி கிடைக்குதுங்க. இந்த மாதிரி தக்காளி தொக்கு எல்லாமே தக்காளி கம்மியாக விலை விற்கும் போதே செஞ்சு வச்சுக்கணுங்க. தக்காளி இதயத்திற்கும் மூளைக்கும் ரொம்ப நல்லதுங்க. தக்காளி உடம்பில் உள்ள LDL எனப்படும் கெட்ட கொழுப்பை குறைக்குதுங்க. ஆண்களுக்கு வரும் புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்குதுங்க. தக்காளி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாங்க. 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மிளகாய்த்தூள் ஏற்கனவே அரைச்சி வர்னிஸ் கிச்சனில் ரெசிபி போட்டிருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய்த்தூள் ரெசிபி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லா விதமான குழம்பு தொக்குக்கும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தொக்கு பார்த்திங்களா நல்ல கலர் மாதிரி வந்துருச்சுங்க. இன்னும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி இரும்பு வடை சட்டியில் செய்யும்போது சீக்கிரமாக அடிப்பிடிக்காதுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்து இந்த மாதிரி தொக்கெல்லாம் பண்ணும்போது இந்த வெல்லம் காரம் எல்லாத்தையும் நமக்கு நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இந்த தக்காளி தொக்கை இதே முறையில் இதே அளவுகளோட நான் சொன்ன இந்த மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது எல்லா விதமான சப்பாத்தி, தோசை, இட்லி, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க. ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தக்காளி தொக்கை ஈரமில்லாத ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஈரமில்ல பாட்டிலில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கெட்டுருங்க. ஈரம் இல்லாமல் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வர்ணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோவும் ஒன்றுக்கொன்னே வருங்க. இந்த தக்காளி தொக்கை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.